என்னதான் ரோட்டில் அப்பப்போ ஆளுங்க போனாலும் அந்த ஸ்டேட் என்ன ஏது எப்படி எதுவுமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு பிளாங்காக போகும்போது என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபியர் இருக்கத்தான் செய்யும். நான் ரொம்ப மூணாரில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஒன் வேவாக மாறிடுச்சா? அதுலேருந்து ஒன் வே தான். லேனோடைய வித்து குறைஞ்சிருச்சு. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. 140 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிலீவர் ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்பீடாகவே நம்ம க்ரூஸ் பண்ணலாம். ஒரு 60 கூட போகலாம். இது மாதிரி 60. ஆனால் இதெல்லாம் நம்பி வளைக்க முடியாது. டயரு ஆல்ரெடி வெட்டு, சர்ஃபேஸும் வெட்டு, அப்புறம் எப்படி க்ரிப் இருக்கும்? க்ரிப் இருந்தால் ஓகே, இல்லைன்னா வலிக்க விட்டுருவோம். டயர் நியூ தான், நியூ டயருங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஓவராலாம் படுக்க போட முடியாது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும். முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, ஸ்டில் 100 கிலோமீட்டருக்கு மேலே தான் காட்டிக்கிட்டு கிடக்கு. மழைலாம் பேஞ்சுதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கே போய் நிற்கிறது? எங்கேயாவது நின்னோம்னா டைம் அதிகமாகிடும். வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது. பார்க்கணும் அப்படின்னா நம்ம நிப்பாட்டி பார்க்கணும். அதுக்கெலாம் டைம் வந்து நல்லா எடுக்கும். டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு 10 days இங்கே நம்ம வரலாம். அந்தளவுக்கு நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இங்கே. இங்கே ஹில் வியூ ரெசார்ட் நிறைய இருக்குது. அதில் ஏதாவது உள்ள 1 or 2 days ஸ்டே பண்ணலாம். அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பார்க்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே பார்க்க முடியுமான்னு தெரில. ஏன்னா நம்ம இந்த ரோட்டில் கான்சன்ட்ரேஷனே மிஸ் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆனாலும் டக்குன்னு எதுலையாவது மோதிடுவோம். அப்படி இல்லைன்னா எதுலையாவது மோதிடுவோம். அப்படி இல்லைன்னா கீழே போய் விழுந்துருவோம். கீழெல்லாம் விழுந்தோம்னா முடிஞ்சு, அப்படியே பைக்கை மறந்துட வேண்டியதான். பைக்கை மறந்துட்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு, லிஃப்ட்டு கேட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ நான் மலையிலேருந்து இறங்கிட்டு தான் இருக்கேன் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு மார்னிங்லேருந்து ஏறினேன், இப்போ இறங்கிட்டுருக்கேன். நம்ம பெட்டர் ஃபுல்லாகவே இன்ஜின் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இருட்ட ஆரம்பிக்குது. கிரேசி மாதிரி யூஸ் பண்ணிட்டு
இதெல்லாம் போனால் வேலைக்கே ஆகாது தம்பி. 100 கிலோமீட்டர் ஊரில் போனாவே வந்து 1 ஹவரில் போகிறது சாத்தியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு முறுக்கிட்டு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் ஆனால் ஜாக்கிரதையாக போகணும். ஆனால் ஃபுல்லாகவே வீடு தான் இருக்குது. எதுவும் தனி காடு அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு ஏதாவது சிங்கப்புலி வந்துடுமோ அந்த மாதிரி பயந்துட்டுலாம் போக தேவையில்ல. ஃபுல்லாகவே காடுங்க தான். இந்த மாதிரி இடம் ரொம்ப 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 டேஞ்சர். என்ன பண்ணணும்னா வலிக்கு விட்டுரும். அருமையாக இருக்கு ஃபால்ஸ். டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. மரம் ரொம்ப பெரிய பெரிய மரமாக இருக்கிறதுனால அந்த சன்செட்டு சூரியனுக்கு அந்த வெளிச்சம் கூட தெரியலை. கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். இருக்குது, ஆனால் இந்த ஸ்ட்ரீட் லைட்டு அந்த மாதிரி ஹைவேஸில் போட்டுருமா இல்லை அந்த மாதிரி லைட்லாம் எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு போவோம். ஃபுல்லாகவே ஹில்லு தான் நாட்டுக்கு, ஏன்னா ஃபுல்லாகவே க்ரீனாக தான் தெரியுது. ஏன்னா காலையிலேருந்து ஏறிட்டு இருந்த மலை. அதிகமாக போனால் கூட இன்னும் 2 மணி நேரம் ஆகுது. 50 எல்லா இடத்துலையும் போக முடியாது. ஏதோ கல்லார் பிரிட்ஜ். ஆனால் வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் செமையாக இருக்கும். ஏன்னா தனியாக போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வீடியோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் போதும். ஆடியோ கூட நான் பேசிப்பேன்.
அந்த ரூட்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அது என்ன மேலே போயிட்டுருக்கு இன்னும். மேப் வேறு, இன்டர்நெட் கிடையாது. நான் டவுன்லோட் பண்ணி வைக்காம விட்டேன். எனக்கு இந்த போகிற வழியில் ஒரு ரூம் இருந்துச்சுன்னா ஓகே தான். பெட்ரோல் இருக்குது, அது போதும். இருட்லியாக இருந்தால் கூட ஏதோ ஒரு சிட்டிக்கு எப்படியா ரீச் ஆகிடலாம். இருட்டாக ஆக வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். டேஞ்சர்னா விசிபிலிட்டி இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் வந்து நைட்டில் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் நைட் டைமில் ஏதாவது யானை கீனெல்லாம் வந்ததுன்னா, யானை ஏதாவது சிறுத்தை குட்டி வந்ததுன்னா என்ன பண்ணுறது? மழை வேற ஆரம்பிக்குது. கம்பிலி நீ அது வந்து கொஞ்சம் வந்து சிட்டி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ரெசார்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? வராது.